ஒரு சிகப்புன்னா அந்த சிகப்பு கண்ணை கூசும். அவர் வந்தாருன்னா கண்ணு கூசும். அப்படி தேஜஸ் ஜொலிக்கும் உடம்பு. அந்த தலைமுடி அப்படி உளுந்துருக்கும். அப்படி வருவார். இந்த சிவப்பு வாயில் அந்த வெத்தலை பாக்கு போட்டதால் அந்த உதடெல்லாம் சிவந்துடும். அப்படி ஒரு அழகு. அந்த சிவப்பு தொட்டால் ரத்தம் வெளியில் வந்து மஞ்சள் ஜிப்பா போட்டு வருவார். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எங்களுக்கு ரொம்ப எங்கள் குடும்ப நண்பர். அவர் வந்து என்னுடைய தாய் மாமா டாக்டர் நடேசன் இருந்தார். அவருடைய நோயாளி. அவர்கிட்ட தான் அவர் கிடச்சவர்கள் வைத்தியம் பண்ணிட்டார். அதனால் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவார். எங்கள் மாமா அப்பாவுக்கு வருவார். சேலத்தில் எங்ககிட்ட அடிக்கடி வருவார். தமிழிசை சங்கத்துக்கு எங்கள் அப்பா தலைவராக இருந்ததுனால அப்போ தான் அந்த தமிழிசை சங்கமெல்லாம் ஆரம்பிக்கிற டைம். அதில் வந்து அடிக்கடி கச்சேரி பாடுறதுக்கு சேலத்துக்கு வருவார். அவருக்கு சேலம் ரொம்ப பிடிச்ச ஊர். அவர் வந்து சினிமாவில் உள்ள நுழைஞ்சார். நடித்தது மொத்தம் 12 படம். 12 படம் தான் நடிக்கிறேன். 12 சூப்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட். இன்றைக்கி மாதிரி கிடத்து கிடையாது. வந்த மூணாவது ஷோலேயே 1700 ரூபா வசூல், 1700 கோடி ரூபாய் வசூல். இந்த மாதிரி பொய் பேச்செல்லாம் பண்ணல. அந்த காலத்தில் நிஜமாக வசூலாச்சு. இன்றைக்கு வரலும் முறியடிக்கப்படாத ஒரு ரெக்கார்டு சாதனை ஹரிதாஸ் படம். 3 வருஷம் ஓடிச்சு. 3 தீபாவளி பிராட்வே தியேட்டரில் ஓட்டலை ஓடிச்சு. வெள்ளி கூஜா அதில் தான் தண்ணி இது குடிப்பார். அவரே கொண்டு வர தண்ணி. அப்போல்லாம் மினரல் வாட்டர்லாம் கிடையாது. கூஜாவில் தான் கொண்டு வருவார். பால் அந்த வெள்ளி கூஜாவில் இருக்கும். அவருடைய தட்டு, சாப்பிட்ற தட்டு வெள்ளி தட்டு. நடுமத்தில் தங்கத்தை உரைச்சி ஊற்றிருப்பாங்க. இந்த மாதிரி புல்சை இது பார்த்தீங்கன்னா புல்சை மாதிரி இருக்கும். முட்டையை உடச்சி ஊற்றுன மாதிரி நடுமத்தில் தங்கம் உரைச்சி ஊற்றிருப்பாங்க. அதில் தான் சாப்பிடுவார். அத்தர்னு பேர். அந்த காலத்தில் சென்ட்டுக்கு பேர் வந்து அத்தர்னு பேர். அங்கே வர்றாருன்னா இங்கே ஸ்மெல் வரும். அப்படி ஒரு ஸ்மெல். அப்படி ஒரு வாழ்க்கை. விலையுயர்ந்த கார். திருச்சியில் அப்பேற்பட்ட பங்களா. திருச்சிக்கு அவர் வர்றாருன்னு கேள்விப்பட்டால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு வீடு வரையிலும் ஜானம் 2 சைடில் 1000 கணக்கில் நின்றுட்டு இது பண்ணால் கோச் வண்டியில் போவார். அந்த மாதிரி வாழ்க்கை.